Hi friends, welcome to TNBC Man YouTube channel. இந்த வீடியோல KP Square Public யோசனோட TNBC General Studies Previous Year Question Bank book review தான் பார்க்க போறோம். இந்த புக்ல 2020ல இருந்து 2023 வரைக்கும் நடந்த 4 வருஷம் TNBC General Studies Question Paper கொடுத்திருக்காங்க. மொத்தமா 56 Question Paperல இருந்து 6100 questions இந்த புக்ல வந்து கவர் பண்ணியிருக்காங்க. நமக்கு TNBC Question Paperல General Studiesல எப்படி தமிழ் and இங்கிலீஷ்ல கொடுத்திருப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த புக்லயும் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த புக்கோட இண்டெக்ஸ் பார்த்துருவோம். 2020-21ல 11 எக்ஸாமும் 2022ல 23 எக்ஸாமும் 2023ல 22 எக்ஸாமும் மொத்தமா வந்து 56 எக்ஸாமினுடைய கொஸ்டின் பேப்பர் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு எக்ஸாமும் அது எந்த டேட்ல நடந்தது அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து டிஎன்பிசினுடைய ப்ரீமினரி சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸும் நமக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த புக்கில் இப்போ கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். 2 காலமாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலையுமே இருக்கு. ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் அந்த கொஸ்டின் பேப்பர்னுடைய லாஸ்ட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸில் 200 கொஸ்டின் இருக்குன்னா அதை ஒரே டேபிளில் போட்டு கொடுக்காம இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 50 கொஸ்டினாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்கனால இப்போ என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லை ஜாப் போயிட்டு இருக்கீங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் ஒரே டைமில் 200 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு எப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்போ தான் வந்து அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஸோ இந்த மாதிரி 50 கொஸ்டினாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்கள் இங்கே வந்து சைட்லேயே வந்து டிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த 50 கொஸ்டின் நம்ம வந்து முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஒரு கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சதுமே அடுத்த கொஸ்டின் பேப்பர் ஆரம்பிக்காமல் ஸ்பேஸ் இருந்ததுன்னா அங்கே வந்து நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கறதுக்காக ஸ்பேஸ் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு ஹிண்ட் எடுத்து வைக்கிறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எவ்வளோதான் டெஸ்ட் போட்டு பார்த்தாலும் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். நம்ம ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் டெஸ்ட் போட்டு பார்க்குறப்போவோ அப்படி இல்லை ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் பேங்க்லேருந்து டெஸ்ட் போட்டு பார்க்குறப்போ நம்மளால ஈஸியாக வந்து 190 to 195 கொஸ்டின் வந்து கரெக்டாக வந்து அட்டன் பண்ணிட முடியும். ஆனால் டிஎன்பிசி எக்ஸாம்னு வரப்போ எக்ஸாம் ஈஸியாக இருந்தாலும் அந்த ஆப்ஷன்ஸ் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம எவ்வளோ படித்தாலும் டிஎன்பிசி கொஸ்டின் செட் பண்ணுறவங்க மைண்ட் செட்டுக்கு நம்ம இருக்குமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம டிஎன்பிசி கொஸ்டின் செட் பண்ணுறவங்களுடைய மைண்ட் செட்டுக்கு எப்படி வரதுன்னா, டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை வந்து அனலைஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் அந்த மைண்ட் செட்டுக்கு வர முடியும். ஓகே, இப்போ நம்ம கம்பைன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சபார்டினேட் சர்வீஸ் இன் எக்ஸாமினேஷனில் கேட்ட ஒரு கொஸ்டினும் இன்னொரு எக்ஸாமில் அதே கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் பார்க்கலாம். இதில் இந்த 30வது கொஸ்டின் பாருங்க, சங்ககால சமூகத்தில் அம்பலம் என்ற சொல் எதை குறிப்பதாக அமைகின்றது? ஸோ இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி, நெல் அளவியை குறிப்பது. இதே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பர்சர் இன் தமிழ்நாடு எஜுகேஷன் சர்வீஸ். ஸோ அதில் அந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கிறத பார்க்கலாம். இதில் இந்த கொஸ்டின் பாருங்க, சங்க காலத்தில் அம்பனம் என்பது யாது? இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி, நெல்லை அளக்க பயன்படும் கருவி. இதுக்கு முன்னாடி கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, சங்ககால சமூகத்தில் அம்பனம் என்ற சொல் எதை குறிப்பதாக அமைகின்றதுன்றது. இங்க எப்படி கேட்டிருக்காங்க, சங்க காலத்தில் அம்பனம் என்பது யாது? இது வந்து நெல் அளக்க பயன்படும் கருவி. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் எக்ஸாமினேஷன் இதில் கேட்ட ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, பசுமை புரட்சி எந்த பயிர்களின் ஜோடியில் மிகவும் வெற்றிகரமாக செயல்பட்டது? இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ, கோதுமை மற்றும் அரிசி. இதே மாதிரியான கொஸ்டின் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் அண்ட் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எக்ஸாமினேஷன் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். பசுமை புரட்சியானது அதிக விளைச்சல் தரக்கூடிய வகைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கியது. ஸோ அரிசி மற்றும் கோதுமை, மக்காச்சோளம் மற்றும் சோளம், சிறுதானியம் மற்றும் கரும்பு, எண்ணெய் வித்துகள் மற்றும் கரும்பு. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, 1 மற்றும் 2 வந்து சரி. அரிசி மற்றும் கோதுமை, மக்காச்சோளம் மற்றும் சோளம். இந்த மாதிரி தான் கொஸ்டின் நம்ம வந்து கம்பேர் பண்ணி படிக்கணும். எந்த ஏரியா வந்து கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க, அந்த கொஸ்டினை வந்து இதுக்கு முன்னாடி கேட்ட எக்ஸாமில் எப்படி கேட்டிருக்காங்க, இந்த எக்ஸாமில் எப்படி கேட்குறாங்க. டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஏரியாக்கெல்லாம் நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும் எதுக்காக நம்ம இந்த டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு. பேப்பர் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து 80 GSM பேப்பர்ல தான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிசி வெப்சைட்லேருந்து கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு பேப்பரும் வந்து அதிகமாக வந்து செலவாகும். அதேமாரி உங்களுக்கு பிரிண்டிங் காஸ்ட்டும் வந்து அதிகமாக வரும். இந்த புக்கில் மொத்தமாக 690 பேஜஸ் இருக்கு. 56 கொஸ்டின் பேப்பர்லேருந்து 6100 கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய இந்த புக்கினுடைய ப்ரைஸ் உங்களுக்கு 999 ரூபா தான். ஆனால் ஆஃபர் ப்ரைஸில் இந்த புக்கு உங்களுக்கு இப்போ 800 ரூபாய்க்கு தராங்க. கொரியர் சார்ஜ் வந்து ஃப்ரீ தான். 800 ரூபா ஆஃபர் ப்ரைஸுங்கிறது இந்த புக்கை இப்போ ரிவ்யூ பண்ணுறப்ப இருக்கக்கூடிய ப்ரைஸ். ஃபியூச்சரில் இவங்க வந்து நிறைய கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து ஆட் பண்ணாங்க அப்படின்னா பேஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த புக்கினுடைய காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. கேபி ஸ்கொயர் பப்ளிகேஷனோட மற்ற புக்கினுடைய சாம்பிள் பேஜஸ் PDF லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள்.
இந்த புக் இல்லாமல் அவங்கள்ட்ட மற்ற புக்ஸும் இருக்குது. அந்த புக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அவங்கள்ட்ட டீட்டெயில் கேட்டு வந்து ஆர்டர் பண்ணிக்கங்க. இந்த புக்கை நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி இந்த புக்கை நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ டிஎன்பிசி படிச்சா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.